வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன ரெசிபி செய்யலாங்கன்னா மருத்துவ குணம் கொண்ட பிரண்டை துவையல் செய்யலாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள் வந்து பிரண்டை ஒரு கப் எடுத்துக்கணுங்க. தண்ணியில் அலாசிட்டு அதுக்கப்புறம் தான் நார் எடுக்கணும். எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஒரு கப்பு தேங்காய் துருவல், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஒரு அரை ஸ்பூன் சீரகம், சின்னதாக ஒரு சின்ன கோழிக்குண்டு அளவுக்கு புளி, கருகாப்பில் ஒரு 2-3 கொத்து, ஒரு 3 ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க. இப்போ ரெண்டு பூண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு 3 வரமிளகா. நீங்கள் காரம் தேவைன்னா கூட்டிக்கலாம், கொஞ்சம் குழந்தைகளாம் சாப்பிட்றாங்கன்னா கம்மி பண்ணிக்கலாங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய்ங்காட்டி கொஞ்சம் பொங்கி வருது. அடுத்து வரமிளகா போட்டுக்கலாம். சிம்மில் அடுப்பு சிம்மிலே வைங்க, அப்போ கருகாமல் இருக்கு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டுங்க. அடுத்து பூண்டு போட்டுக்கலாம். இப்போ கருகாப்பில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வதங்கிட்டுங்க அப்படியே மெதுவாக. எல்லாமே போட்டு வதங்குறப்போ அந்த உளுந்து பருப்பு வந்து ப்ரௌன் கலர் வந்துடுங்க. புளி கடைசியும் போடலாம், இதை கொஞ்சம் போட்டுட்டோம்னா நான் வதங்கிடணும். அப்படியே கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அப்போ தான் சீரகம் போடணும். முதலே போட்டிங்கன்னா கருகிடும். நீங்கள் பிரண்டை வாங்குறப்போ மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா இளம் பிரண்டையாக வாங்கணுங்க. முத்தின பிரண்டையெல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது, அது வந்து அரிக்கும். நீங்களும் பிஞ்சாக அப்படி இலசாக இருக்கணும், டார்க்காக இருந்தால் வாங்கக்கூடாதுங்க. பாருங்கள் இப்படி செவந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி உளுந்து வந்து இப்படி செவந்துடணுங்க. அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும் சட்னி. அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாங்க. ஒரு கப்பு தேங்காயில் வந்து அந்த கொஞ்சம் ஈரத்தன்மை போனால் போதுங்க, ரொம்ப வதக்கிடாதீங்க. கொஞ்சமாக போட்டுங்க பெருங்காயம். நம்ம பூண்டு போட்டுக்கிறோம் இல்லைங்களா, அதே போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. பிரண்டை வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கலாங்க. நான் வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பிரண்டை வதங்கிட்டு பாருங்க. இப்படி இந்த ப்ரௌன் கலரில் வந்துடணும். இந்த கலர் வந்தால் தான் வதங்கிட்டுன்னு அர்த்தம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு காமிக்கிறேன். பெண்ணச்சட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் எப்படியே இது மாதிரி கெட்டியாக அதை குறகுறப்பாக கொஞ்சம் அரைக்கணுங்க. குறகுறப்பாக அரைச்சி நான் சாப்பாட்டுக்கு பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கு வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுந்து பருப்பு, வரமிளகா இது போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தெரியல, அழகாக சிட்டுக்குருவி கூடு கட்டியிருக்குது. எவ்வளோ அழகாக கட்டியிருக்குதுன்னு. இங்கே அதுக்கு கட்டி அதுக்கு வந்து இங்கே காமி எவ்வளோ அழகாக. அதுக்கு வந்து டாப்பு நடையாமல் இருக்கிறதுக்காக டாப் பாரு, தெரியுதா? அது தெரியுதாங்களா வீடியோவில்? எவ்வளோ அழகாக கட்டியிருக்கு பாருங்க. எவ்வளோ அறிவு சிட்டுக்குருவிக்கு.